இந்த மார்ச் மந்த்ல ரொம்ப பிரச்சனை போயிட்டுனே இருந்துச்சு பிரதர், எனக்கும் ஹஸ்பண்டுக்கு. சடனா அப்போ நீங்க ப்ராஃபட்டிக்கா சொன்னீங்க, இல்லம்மா நீ ரொம்ப சீக்கிரம் கன்சீவ் ஆக போறே, ஹோலி ஸ்பிரிட் காட் சொல்லி இருக்கிறாரு அது நீங்க சொன்னீங்க பிரதர். அப்போ கூட எனக்கு அந்த ஹோப்ஸ் இல்ல பிரதர். ஏன்னா நான் எவ்வளவு மெடிக்கேஷன் எடுத்தா கூட எனக்கு குழந்தைய நிக்கல. ஆனா இன்னும் ரொம்ப சண்டை போயிடுச்சு பிரதர். ரொம்ப அது எங்க மாமியார்ல இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரதர். எங்களை பிரிக்கணும்னு பார்த்தாங்க, எங்களை பிரிச்சிடணும்னு பார்த்தாங்க. ஆனா ஜூலைல நான் கன்சீவ் ஆயிட்டேன் பிரதர். நீங்க சொன்ன மாதிரி ஜூலைல நான் கன்சீவ் ஆயிட்டேன். அப்புறமா இப்போ நான் 6th month பிரதர். சரி, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்தீர்களே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்நியனை சிறுமைப்படுத்தாதிருங்கள். நீங்களும் எகிப்தில் அந்நியராயிருந்தீர்கள். பிரியமானவர்களே, புறஜாதிகளை, அதாவது கடவுளை அறியாதவர்களை, பாவத்தில் இருப்பவர்களை அற்பமாய் பார்க்காதிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அவர்களை சிறுமைப்படுத்தாதிருங்கள். கடவுளை அறியாதவர்கள் என்பதினால் அவர்கள் மிருகங்கள் அல்ல. அவர்களும் உங்களைப் போல தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர்களை மட்டமாக பார்க்கும் சராசரி மதவாதிகளாய் இராதேயுங்கள். பிரியமானவர்களே, மற்றவரை அற்பமாய் பார்க்கும் மனிதன் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாய் இருந்தாலும் அவன் ஒரு மதவாதியே. மற்றவரை அற்பமாய் பார்க்கும் சபை எவ்வளவு வெண்மையான ஆடை அணிந்திருந்தாலும் அவர்கள் உள்ளே கருப்பர்களே. சர்வ வல்லவரின் சட்டம் என்ன? அந்நியனை சிறுமைப்படுத்தாதிருங்கள். சிறுமைப்படுத்துவது என்றால் மட்டமாய் பார்ப்பது, மட்டமாய் பேசுவது, மனம் நோகடிப்பது, இவ்விதமான காரியங்களை. நீங்களும் எகிப்திலே அந்நியராய் இருந்தீர்களே என்பதை மறவாதிருங்கள் என்று இங்கே தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்று நாம் பரிசுத்தவான். ஆனால் நாம் பரிசுத்தவானாய் பிறக்கவில்லை. நாமும் ஒரு காலத்தில் அவனைப் போல பாவிகள்தான் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, மற்றவரை அற்பமாய் பார்ப்பது பரிசேயருடைய குணம். அந்த பரிசேயனின் ஜெபம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, நான் என்கிற அஸ்திவாரம் போட்டு, பெருமை என்கிற சுவர் எழுப்பி, வெற்றி என்கிற வீடு கட்டி, ஆணவம் என்கிற சிவண்டை பூசி, கர்வம் என்கிற வர்ணம் பாய்ச்சி திறப்பு விழா கொண்டாடும் ஜெபம் அது. பிரியமானவர்களே, மேட்டிமையான கண் கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தில் ஒன்று. கிரியையை அதிகம் மேன்மைப்படுத்தி பிரசங்கிப்பதால் வரும் ஆபத்துகளில் ஒன்று பெருமை. பிரியமானவர்களே, கிருபையை தியானித்து பாருங்கள். தாழ்மை அங்கே தாவி வரும். காரணம், கிருபை தாழ்மையோடு தொடர்புடையது. பிரியமானவர்களே, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று 1 சாமுவேல் 2:8 நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, மற்றவர்களை அற்பமாய் நாம் பார்க்கக்கூடாது என்பதுதான் தேவன் இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்நியர்களை நாம் சிறுமைப்படுத்தக்கூடாதா? நம்மை நாமே நாங்கள் யோக்கியர்கள், நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று பெருமை கொள்ளாதிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் நாமும் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்தே, அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்துதான் இன்று நாமும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆக மற்றவர்களை ஒருபோதும் அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே,
எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ராஜா, நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன் சுவாமி, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி. ராஜா, நீர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் நீர் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாக இருக்கிறீரா. உமது மூலமாக நீர் உலகத்தை படைத்தீர். நீர் இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய குமாரன், பிதாவிடத்திலிருந்து வந்த நல்ல போதகர், பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்தில் இருக்கிற மனுஷகுமாரன் நீர், பரலோகத்துக்கு ஏறினவர், உன்னதத்திலிருந்து வருகிறவர், எல்லோரிலும் மேலானவர், தேவனால் அனுப்பப்பட்டவர் அப்பா. உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளது. நீர் பேசும் வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய ஆவியை அளவில்லாமல் பெற்றிருக்கிறவர் நீர். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல உம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நீர் உயர்த்தப்பட்டீரே. உலகத்தை ரட்சிக்கும்படி வந்தவரே, ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவரே, உமக்கு சித்தமானவர்களை நீர் உயிர்ப்பிக்கிறீர். வானத்திலிருந்து எங்களுக்காக இறங்கி வந்த அப்பம். ராஜா, நீர் நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர், பிதாவோடு ஒன்றாயிருக்கிறவர். நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் பாதுகாப்பும் உண்டாகிற நல்ல ஒரு நாளாக இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு நாளையும் நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், ஒவ்வொரு நிமிஷமும் நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிற உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறவர், மகிழ்ச்சி என்னும் இடைக்கட்டில் கட்டுகிறவர். உலகத்தை ரட்சிக்க வந்த எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர், மரித்தும் உயிரோடு இருக்கிறவர், ஈசாயின் வேர் நீர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினால் நீர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன். இந்த காலை வேளை விசேஷித்த வேளையாக மாறட்டும். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளும் என் தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் வரைக்கும் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. குடும்பங்களை உண்டாக்கினவர் நீர், ஆணையும் பெண்ணையுமாய் படைத்தவர், சந்ததிகளை உண்டாக்கி உருவாக்கினவர் அப்பா. ஆசீர்வதித்து பலுகி பெருகுங்கள் என்று சொன்னவர் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் அற்புதரே. இந்த காலை வேளையிலும் அப்பா விசேஷித்த உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுவீராக. உம்முடைய நாமத்தை உச்சரித்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தருடைய கரம் தொடட்டும். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைகிறான். இந்த அதிகாலை வேளையிலும் உம்மை தேடுகிற அப்பா, நீதி செய்வீர் என்று சொல்லி நம்புகிற, நியாயம் விசாரிப்பீர் என்று சொல்லி உம்மை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவன் நீதி செய்வீர், நியாயம் விசாரிப்பீர் அப்பா. கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவீர். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை அப்பா நீர் விடுவிக்கிற தேவனாக இருப்பீர் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. விசேஷித்த உம்முடைய வல்லமை செயல்படட்டும். கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, மகிமையானது அவர்களை இந்த காலை வேளையிலே சூழ்ந்து கொள்ளட்டும். பொல்லாத கிரியைகள் ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்பா, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் சமாதான காரணம், பூமியில் தாழ்விடங்களில் இறங்கினவரா சுவாமி, உம்மை நீர் தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தீர். தேவனுடைய ரூபமாய் இருக்கும் எங்கள் ஆண்டவராம் இயேசு, அவருக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதவர், தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானி. அதரிஷமான தேவனுடைய தற்சுரூபமாய். ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்றுக்கொண்டவர் நீ. கிருபை வெளிப்படட்டும், சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும்.
ஹல்லேலூயா. கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அறுபட்டு போகட்டும். தரித்திரத்தின் ஆவிகள் விலகட்டும் அப்பா. மனுஷீக தந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாம் இந்த நாளிலே செயலற்று போகும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ராஜா, இந்த நாள் அதிசயமான நாளாக மாறட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை காணட்டும் சுவாமி. இந்த காலை வேளையிலும் சுவாமி, இந்த நாளுக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இப்பொழுதே வந்து தங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, பலனையும் அறிவையும் தருகிறவர், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கொடுக்கிறவர், உணர்வை கொடுக்கும் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், எங்கள் தேவ ஆவியான் உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் சூழ்ந்து கொள்ளுகிறேன். பலவீனங்கள் இந்த காலை வேளையில அப்பா பலனுள்ளதாய் மாறட்டும். சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் அப்பா. இந்த அதிகாலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே ராஜா, தெய்வீக சுகத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். பிசாசினால் வந்த போராட்டங்கள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளை குறித்த பயங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு விலகட்டும். ஐயோ, இந்த நாளிலே கடன்காரன் வரலாம், எனக்கு எதிராய் சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம், பிசாசின் போராட்டங்கள் வரலாம், வியாதி நிமித்தமாக. ஹல்லேலூயா. வருகிற பயங்கள் எல்லாம் விலகி போகட்டும். எல்லா பயங்களும் விலகட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ராஜா, உம்முடைய பிள்ளைகளை நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக. இந்த காலை வேளையில் அப்பா ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அளவில்லாதவனுடைய கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலக கடவுது. பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்து கொண்டு நெல்லுங்கள் என்று சொன்னீங்களே. அமராஜா இயேசுவே, நாளிலும் பொல்லாங்கன் கொண்டு வரக்கூடிய எல்லா அக்கினியாஸ்திரங்களையும் நாங்கள் அவித்து போடத்தக்கதாய் சப்பா விசுவாசத்தோடு நிற்க, கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து எங்களுக்காக மரித்த ஒருவர் உண்டு, எங்களுக்கு ஜெயத்தை தந்த எங்கள் கிறிஸ்து இயேசு எனும் இரட்சகர் உண்டு, பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற எங்களை விடுதலையாக்கின ஒரு தேவன் எங்களுக்கு உண்டு, நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு வல்லமையுள்ள தேவன் எங்களுக்கு உண்டு என்கிற ஆழமான விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் சாமி. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் நீர் சர்வ வல்லவர் அப்பா. உம்மை போல் ஒரு தேவன் இல்லை சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். மலடியை பிள்ளை தாய்ச்சியாய் மாற்றுகிறவர் என் ஆண்டவர். கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படுவதா. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்க கடவுதப்பா. வாலிபர்கள் அப்பா பொல்லாத பாவத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ராஜா, வாலிபர்களுக்காக நான் செபிக்கிறேன். இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஹல்லேலூயா பொல்லாத பிசாசின் கிரியைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கணும் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சாத்தான் கொண்டு வரக்கூடிய எந்த தந்திரங்களும் பலிக்காதே போகட்டும். வாலிபர்களை சுற்றிலும் தேவ கிருபை உண்டாகட்டும். தேவ சமாதானம் அவர்கள் மேலே இறங்கட்டும். பாதுகாப்பு இருக்கட்டும். ராஜா, நீர் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவீர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மரண போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன். வியாதியின் பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன். அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும். எப்படிப்பட்ட வியாதியும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகமாக கடவுள். சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் சுகம், கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் சுகம். இந்த காலை வேளையில தெய்வீக சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டு ஹல்லேலூயா. சரீர வலிகள், வியாதிகள், பலவீனங்கள் ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உச்சி முதல் பாதம் வரைக்கும் நாடி நரம்புகளுக்குள்ள, இரத்த நாளங்களுக்குள், அதன் செல்களுக்குள், அணுக்களுக்குள், எலும்புகளுக்குள், எலும்பு மஞ்சங்களுக்குள் என் கிறிஸ்து இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை இறங்கட்டும். கிட்னி சீராக செயல்படட்டும். பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும். இதயத்தில் காணக்கூடிய வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சரியாகட்டும், குணமாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி. செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் செயல்பட கடவுள். எஸ் டாடி. ஸ்கின் அலர்ஜியிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. மகத்துவமுள்ள தெய்வமே, பிசாசினால் வந்த வியாதிகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாக நீங்கி போகட்டும். வார்த்தையை கேட்கிற பொழுதே வல்லமை இருதயத்தில் இறங்கட்டும். துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
பிசாசினை சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் என் ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா. சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. உன்னதமான தெய்வமே, உமக்கு நன்றி. மகத்துவமுள்ள பெரிய காரியங்களை நீர் செய்வீராக ராஜா. அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் என் தேவன் நீர் இருப்பதை உறுதிப்படுத்துவீராக. நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை தொடர்ந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தருடைய கரம் அப்பா தொட்டு சுகப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும், பாதுகாப்பை கொடுக்கட்டும் அப்பா. உன்னதமானவரே, இந்த ஊழியத்துக்காக பிரயாசப்படுகிற, இந்த ஊழியத்தை தாங்க நினைக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. நிச்சயமாகவே ஹல்லேலூயா. என் கர்த்தருடைய கரம் இந்த அதிகாலை வேளையிலே ஒவ்வொருவரையும் தொடட்டும், பாதுகாக்கட்டும் அப்பா. இருளின் ஆதிக்கங்கள், அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போக கிடக்கும். பயமுறுத்துகிற எந்த பிசாசுகளும் பிள்ளைகளை விட்டும் குடும்பங்களை விட்டும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கிடக்கும். சபிக்கப்பட்ட எந்த ஆவிகளும் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. இந்த காலை வேளை அப்பா விசேஷித்த வேளையாக மாறட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பாதுகாக்கும் என் தேவனுடைய கரம் இறங்கட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே விடுதலை உண்டாகட்டும், நன்மை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனங்கள் பலனாய் மாறட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபையுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தருடைய கரம் வழி நடத்தட்டும் அப்பா. கோர்ட் காரியங்கள் அப்பா, கோர்ட்ல காணக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு என் ஆண்டவர் நீர் கொடுக்கணும். கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படட்டும் அப்பா. எப்படிப்பட்ட தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். பிரயாணத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன். தூர தேசத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, இதில் இணைகிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் கரிசனையாய் நீர் வழி நடத்துவீர் அப்பா. மகத்துவமுள்ள என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் செபிக்கிறேன். உங்க நாம மகிமைப்படும்படி அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் இயேசுவே நீர் உம்மை வெளிப்படுத்துவீரார். சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி சத்துருக்கள் எல்லாம் நசுக்கப்பட்டு போகட்டும், அழிக்கப்பட்டு போகட்டும், இல்பொருளாக்கப்பட்டு போகட்டும். உன்னதமான கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை தொடுவதாக, நிரப்புவதாக, சூழ்ந்து கொள்ளுவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி அநேகர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க. பிரியமானவர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பிரியமானவர்களே, ஆக அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் அநேகர் என்னிடத்தில் நாங்கள் வீடியோங்கும்போது ரெகுலராக வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூடியூப் சொல்லுது உங்களுடைய சேனலை அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. ஆக பிரியமானவர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.